கேக்கே குக்கிங்ல நம்ம என்ன சமைக்க போறோம்னா நம்ம முட்டை மசாலா தான் செய்யப்போட வாங்கிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இதுக்குள்ள போகலாம். சேனலில் முட்டை ரெசிபி நிறைய போட்டிருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் போட்டிருக்கோம். இந்த டைமும் டிஃப்ரெண்ட்டாக தான் செய்ய போகிறோங்க. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முட்டை மசாலா செய்கிறதுக்கு நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ஆறு முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இந்த 6 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாங்க. நல்லா பொங்கி வர அளவுக்கு அடிக்கணும். மசாலாலாம் நல்லா இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை ஆம்லெட் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஆம்லெட் பண்ணி பாருங்கள். ஆம்லெட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வேக வைக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. முட்டை பாயில் பண்ணிவிட்டு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்காகத்தான் இந்த எண்ணெய் போடுறதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் போட்டு வச்ச பாத்திரத்தில் அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். ஊற்றி பாயில் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், முட்டை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம முட்டை ஊற்றி வச்ச பாத்திரத்தை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. அப்படியே கேக் மாதிரி வெந்து வரும். வாங்க இப்போ முட்டை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எண்ணெய் போட்டு அடிச்சோம் இல்லைங்களா, எண்ணெய் போட்டு அடித்தா இப்படி தாங்க வெந்து வரும். பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் இருக்குது. பாருங்கள், கத்தி இவ்வளோ சுத்தமாக இருக்குது. முட்டை நல்லா வெந்திருக்கு. முட்டை வெந்துடுச்சுங்க. இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். முட்டை பாருங்கள், அவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நமக்கு தேவையான பீஸில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மீடியமாக கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், கேக் மாதிரி எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், பன்னீர் பீஸ் மாதிரி நம்ம எவ்வளோ நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம். இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இது கட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு தேவையான அளவு மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எண்ணெயில். ஃபஸ்ட்லேயே நம்ம எண்ணெயில் இஞ்சி பூண்டு போடுறதுனால ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இஞ்சி பூண்டு ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிருக்குதுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீரகமும் சோம்பும் ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துடலாங்க. நான் 2 தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சரிடா தாங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கி இருக்குதுங்க. இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை ஏன் சேர்க்குறதுனா ஒன்று டேஸ்ட்டாகவும் இருக்காங்க. அதே போல் தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் சர்க்கரை போடுறதுனால அந்த புளிப்பு கொஞ்சம் கம்மியாகுங்க. அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வச்சுங்க. இந்த மசாலாக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே முட்டையில் போட்டிருக்கேன், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முட்டையில் ஏற்கனவே காரம் உப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால இந்த மசாலாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போடுங்க, காரம் உப்பெல்லாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி சேருங்க, போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். மசாலாலாம் கொதித்து நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், முட்டைக்கும் மசாலாவுக்கும் கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த முட்டை மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. கொத்தமல்லி போடுறதுனால இன்னும் ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டை மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இறக்கிடலாங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எக் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சலோ, கூட்டி விட்டோமா? சாப்பிடு.